ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரசாரமான சுவையான எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பெரிய வெங்காயம் 2 பொடியா நறுக்கிட்டு எண்ணெய் சூடானோடனே சேர்த்திக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆயிட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி 3 to 4 பொடியா நறுக்கி சேர்த்திட்டு தண்ணி விடாம வதக்கிட்டு மசாலாக்கு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட அப்புறமா பொடியா நறுக்கி வச்ச கருவேப்பிள்ளைய சேர்த்திட்டு கடைசியா எறாவையும் சேர்த்திடலாம். கருவேப்பிள்ளைய அப்படியே போடுறதை விட இந்த மாதிரி பொடியா நறுக்கி போடும் போது எறாவோட சேர்ந்து வேகும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்ட அப்புறமா 3 to 4 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 70% வெந்திருக்குங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா ஓபன்ல இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா தண்ணி சுண்டிடும். ஃபைனல் டச்சா கொஞ்சம் மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சுவையான காரசாரமான எறா தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.